ஸ்வாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை 3 நாள் காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் 15 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த மென்பொறியாளர் ஸ்வாதி கடந்த மாதம் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமாரை கைது செய்தனர். அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதையடுத்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ராம்குமாரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்வாதியின் நண்பர் முகமது பிலாலை காவல் நிலையத்தில் வைத்து ராம்குமாரை தெரியுமா என்று போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்திய பின்னர் விடுவித்தனர். இதனிடையே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆனந்த், பிருத்திவிகா ஆகியோர் ராம்குமாருக்கு அரை மணி நேரம் மருத்துவ பரிசோதனை நடத்தினர். ராம்குமார் நன்றாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் ஸ்வாதியை கொன்றது தான் என ராம்குமார் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் 15 நாட்களில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று போலீசார் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.